வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம சமூகத்தோட ஆணிவேரையே அசைச்சு பார்க்குற ஒரு விஷயத்த பத்தி தான். இது ரொம்ப ஆழமான ஒரு வலிமையான குரல். நிஜமாவே இந்த ஒரு கேள்வி போதும் எந்த சமூகத்தோட மனசாட்சியை வேணாலும் உலுக்கி போட்டுடும். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனுஷனோட புலம்பல் மட்டும் இல்லைங்க. இது நம்ம மொத்த சிஸ்டம் மேலேயும் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு. இந்த வலிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளை தான் நாம இப்ப தோண்டி எடுக்க போறோம். சரி, வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். நம்ம சமூகத்தோட போலி வேஷத்தை பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். அதாவது நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஆனா உண்மையில எது முக்கியம்? இது ரெண்டுக்கு நடுவுல எவ்வளவு பெரிய கேப் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, எவ்ளோ பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் பார்த்தா தலைமுறை தலைமுறையா சாதி, மதம் இதையெல்லாம் மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு சொல்லி கொடுக்க மட்டும் மறந்துடுறாங்க. இதுதான் பெரிய சோகம். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இது இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். பிள்ளைகளை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கறது. நீ இந்த ரேஸ்ல தான் ஓடணும்னு முன்னாடியே முடிவு பண்ணப்பட்ட ஒரு பாதை மாதிரி இது. ஃபர்ஸ்ட் படிப்பு, அப்புறம் ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் வேலை, அப்புறம் ஓட்டம், நிறுத்தவே முடியாத ஒரு ஓட்டம். இது எதுக்கு? சமுதாயத்துல ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து வேணுங்கிறதுக்காக பிள்ளைகள் மேல திணிக்கப்படுற ஒரு பாதை இது. ஒரு முடிவுக்கே வராத ரொம்ப சோர்வான ஒரு ரேஸ். இந்த விஷயத்தோட மையமே இதுதான் சொல்லலாம். பிள்ளைங்கள ஒரு முதலீடா பாக்குற அந்த மனநிலை. அதாவது அவங்கள தனிப்பட்ட மனுஷங்களா பார்க்காம குடும்பத்துக்கு கௌரவம் தேடித்தர, வருமானம் கொண்டு வர, பெத்தவங்க செஞ்ச முதலீட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கற ஒரு அசட்டா பாக்குறது. எவ்ளோ தப்பான பார்வை பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒருத்தர் மேல முத்திரை குத்துறதால வர்ற வலிய பத்தி. இந்த உலகம் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கும், ஆனா உங்களை ஏத்துக்காது. அந்த வேதனை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன மாற்றுத்திறனாளி என்று சொல்ல தெரிஞ்ச ஊருக்கு ஏற்றுக்கொள்ள மனமல்ல. அப்பா, இந்த வரியை கேட்கும்போதே மனசு கஷ்டமா இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க. ஒரு லேபலை ஒட்ட தெரிஞ்ச சமூகத்துக்கு அந்த லேபலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மனச, ஒரு திறமைய, ஒரு மனுஷனை ஏத்துக்க மனசு வரல. இதுவரைக்கும் நாம இந்த வழியை உணர்ந்தோம் இல்லையா? இப்போ இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க இது நாம 3 கசப்பான உண்மைகளா பிரிச்சு பார்க்க போறோம். ஒரு கூர்மையான அனாலிசிஸ். முதல் கசப்பான உண்மை, சமூகத்தோட முரண்பாடு. இதுதான் நம்ம சமூக கட்டமைப்போட மையத்தில் இருக்கிற அந்த போலித்தனம். அதாவது சமூகம் என்ன பண்ணுது? சாதி முக்கியம், மதம் முக்கியம்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா வாழ்க்கைக்கு எது உண்மையில முக்கியமோ அந்த அர்த்தத்தை கத்துக் கொடுக்க மறந்துடுது. மனுஷனை விட வெறும் சடங்குகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் தான் இங்க முன்னுரிமை. இது பெரியவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்புன்னு இந்த பார்வை சொல்லுது. சரி, ரெண்டாவது கசப்பான உண்மைக்கு வருவோம். பெத்தவங்களே பிள்ளைங்கள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கறது. இதனால ஏற்படுற வலி இருக்கு, அது எவ்ளோ நியாயமானதுன்னு இதை புரிய வைக்குது. கௌரவத்துக்காகவும் வருமானத்துக்காகவுமே பிள்ளைங்களை வளர்க்கறது, இது பல காலமா நம்ம கலாச்சாரத்துல ஊறிப்போன ஒரு தப்பான மனநிலை. இது பிள்ளைங்களோட சுதந்திரமான அடையாளத்தையே பறிக்குது. அதனால அந்த ஆதங்கமும் வலியும் 100% நியாயம்தான். இப்போ கடைசி 3வது கசப்பான உண்மை, பாகுபாட்டோட சாபம். இத ஒரு மிகப்பெரிய சாபக்கேடுன்னே சொல்லலாம். ஒருத்தரை மாற்றுத்திறனாளின்னு முத்திர குத்துறதுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற திறமையோ அவரோட சிந்தனையோ ஏத்துக்க மட்டும் மனசு வராது. இப்படி ஏத்துக்காமலே ஒரு முத்திரையை குத்துறதற்கே, அதுதான் கொடுமையில கொடுமை. இந்த விமர்சனத்தோட உச்சகட்டமான பாயிண்ட் இதுதான். சரி, இவ்ளோ வலி, இவ்ளோ கசப்பான உண்மைகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்போ இதுக்கெல்லாம் பதில் எங்க இருக்கு? தீர்வு என்ன? வாங்க அத பத்தி யோசிக்கலாம். இந்த கேள்விதான் இப்ப நம்மள ஒரு தீர்வு நோக்கி கூட்டிட்டு போக போகுது. அப்ப என்னதான் பதில்? ரொம்ப சிம்பிள். இந்த கேள்வியை கேக்குறோமே, அந்த தைரியம்தான் பதில். ஆமா, இந்த தப்பான சிஸ்டத்தை எதிர்த்து நீங்க கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் தான் உங்களுக்கான பதில். அதுதான் உங்க வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட அடையாளம் இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கிற பட்டத்துல இல்ல. நீங்க யாருன்னு நீங்க உணர்றதுல தான் இருக்கு. மத்தவங்க சொல்றதை விட்டுட்டு உங்களுக்குள்ள பாருங்க. உங்க அடையாளம் அங்கதான் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளவு வலிகளுக்கு நடுவுலையும் நீங்க வாழ ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கே, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. சும்மா உயிர் வாழதில்ல, இந்த சமூகத்தோட தப்புகளுக்கு எதிரா நீங்க நடத்துற ஒரு அமைதியான புரட்சி. அது ஒரு கொண்டாட்டம். கடைசியா இந்த ஒரு வரியோட முடிச்சுக்கலாம். சுய தேடல் அற்ற பிண்டங்களுக்கு சுய உணர்வு தோன்றாது. நமக்குள்ள நம்ம தேட ஆரம்பிக்காத வரைக்கும் நமக்கு சுய உணர்வு வராது. உண்மையான விடுதலையும் சரி, விழிப்புணர்வும் சரி, அது நமக்குள்ள நாம பண்ற பயணத்துல தான் இருக்குன்னு இது ரொம்ப ஆழமா சொல்லுது.